வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசைக்கு பொருத்தமான ஒரு கார சட்னி தான் செய்ய போகிறோம். இந்த சட்னி இருந்தால் இனி 2 இட்லி சாப்பிட்லாமான்னு தோணும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நிறச்சி எடுத்துருக்கேன். இதை போட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, 5 வரமிளகாய், காரம் குறைவாக வேணும்னா 1 கம்மி பண்ணிக்குவோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். இதை நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதோட 1/4 கப் அளவுக்கு தேங்காயை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் உப்பு, தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு எண்ணெயில் கடுகு கறிவேப்பிலை தாளித்து போட்டுக்கலாம். அருமையான சுவையில் காரசாரமாக நான் செஞ்சுருக்கிற இந்த வேக வச்ச சின்ன வெங்காய சட்னியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.